நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கு கடைசி வாய்ப்பு. திருந்தல சாவுமணி தான். பாகிஸ்தானுக்கு பாடை கட்டின விஷயத்த பார்லிமெண்ட்ல பக்காவா போட்டு உடைச்சாரு அமித்ஷா அவர்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிந்த பிறகு எதிர்கட்சிகள் பாஜக இடத்துல நிறைய கேள்வியை கேட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அமைச்சர் பெருமக்கள் வரிசையா எழுந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக தெரிவித்த கருத்து எதிர்கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. எதிர்கட்சிகள்லாம் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடா ஆபரேஷன் சிந்தூர்ல கண்டிப்பா பாகிஸ்தானானது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டு மோடி அவர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்தலாம். நிச்சயமா பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியா இடத்துல மண்டியிட மாட்டான். பாகிஸ்தானுக்கு மறைமுகமா சைனா இருக்கிறது, ஆயுதங்களை அள்ளி கொடுக்க போறான். அவன் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்க போறாங்க. நிச்சயமா இந்த போர்ல இந்தியா தோக்கும், அப்படி இல்லைன்னா ஏகப்பட்ட சேதாரத்தை சந்திக்கும். நீங்க தான் விஸ்வகுரு என்று சொன்னீங்க, உலகத்தையே வழிநடத்தணும்னு சொன்னீங்க. ஆனால் உங்க ஆட்சியில தான் இந்தியா பேரழிவை சந்தித்தது. இவ்வளவு தொழில்நுட்பங்கள், இவ்வளவு ஆயுதங்கள், இவ்வளவு விமானங்கள், இவ்வளவும் வச்சுக்கிட்டு ஒரு குட்டி நாடு பாகிஸ்தான் இடத்துல இந்தியா இவ்வளவு சேதாரம் அடைய வேண்டுமா? பாகிஸ்தானுக்கு இணையாக நாம் இன்னும் வளரல. பாதுகாப்பு துறையிலும் நாம முன்னேறவில்லை. கோட்டை விட்டு விட்டோமே. கடந்த கால ஆட்சி தான் பாகிஸ்தான் இடத்துல சமரசம் செய்து கொண்டிருந்தது. சீனா இடத்துல மண்டியிட்டது. உலகங்கள் இந்தியா வழிநடத்த உலக தலைவர்கள் சொல்ல மன்மோகன் சிங் கேட்டு கேட்டு செயல்பட்டாரு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. நாட்டுக்காக சுயமா சிந்தித்து நாங்களே முடிவெடுப்போம். அந்நிய சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா எங்களை வழிநடத்த முடியாது அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா பத்தியா பாகிஸ்தான்காரன் இந்தியாவை பதம் பார்த்துட்டான் பத்தியா அப்படின்னு மோடி அவர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும் என்பதற்காக பாகிஸ்தான்காரனை தான் நம்பினாங்க எதிர்கட்சிகள். ஆனா 7 நாள் தாக்குதலுக்குள்ளாகவே பாகிஸ்தான்காரன் ஓடி வந்து, சாமியா போர் நிறுத்தம் பண்ணக்கூடாது, நாங்க ஏகப்பட்ட அளவுக்கு இழந்துட்டுமே, போர் நிறுத்தத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தான். இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலையும் பாகிஸ்தானை அடிப்பதில் ஒரு லாபமும் கிடையாது. நமக்கு தான் ஆயுதங்கள் வேஸ்ட். அதனால பாகிஸ்தான் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிட்டு இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் போரானது விரைவாக முடிவுக்கு வந்தது. ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட போர் ஏற்படும். அதனால பொருளாதார சீரழிவு ஏற்படும். நாம உடனடியாக தேர்தலை நடத்தி மோடி அவர்களையும் பாஜக ஆட்சியும் தூக்கி எறியலாம் என்று நினைச்சாங்க. ஆனால் அடி கொடுத்ததும் விரைவானது, போற முடிவுக்கு கொண்டு வந்ததும் பக்காவான சாணிக்கத்தனம். அதனால எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். சரி, பாகிஸ்தானுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இடத்துல சரணடைந்து விட்டான். சோ அவனை நம்பணும் வேஸ்டா போச்சு. ஆனா நாமளாவது வந்து இந்த மோடிக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிந்த பிறகு எல்லாரும் ஒரே குரல்ல மோடிக்கு எதிராக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாகிஸ்தான்கார எத்தனை விமானங்களை சுற்றி வீழ்த்தினான்? நம்முடைய ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? நம்முடைய விமானப்படையில எத்தனை விமானிகள் உயிரிழந்தார்கள்? காஷ்மீர்ல எவ்வளவு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது? எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள்? எவ்வளவு பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு கோயில்கள், எவ்வளவு மசூதிகள், எவ்வளவு அணைகள், எவ்வளவு சாலைகள், எவ்வளவு விமானப்படை தளங்கள், எவ்வளவு ராணுவ தளங்கள் பாகிஸ்தானால் சேதமடைந்தது? உண்மையை சொல்லுங்க. நீங்க ஏன் மறைக்கிறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் தொடக்கத்துல நாம பின்னடைவை சந்தித்தோம் என்று நீங்களே சொன்னீங்க. ஆனால் அந்த பின்னடைவு எவ்வளவு, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மோடிக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பார்லிமெண்ட்ல வந்து நீங்க பதிலளிக்க மாட்டீங்களா? நீங்க பாகிஸ்தானுடன் மோதுகின்ற பொழுது எங்களுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் உங்களுடன் இருந்தோம். நீங்க செய்யற அத்தனைக்கும் ஒத்துழைப்பு தந்தோம். ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிந்த பிறகு நீங்க விளக்கம் அளிக்கவே இல்லையே. மக்கள் பிரதிநிதிகள் தானே, மக்கள் தானே எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு நீங்க பதிலளிப்பதனால மக்களுக்கு பதிலளித்த மாதிரி சொல்லுங்க. இந்தியாவுக்கு எவ்வளவு சேதாரம், இந்தியாவுக்கு எவ்வளவு சேதாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இதை வச்சுதான் அவங்களால அரசியல் பண்ண முடியும். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் நேத்தே பார்லிமெண்ட்ல பேசினார். சூப்பரா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க வாயை தரகல. அதுக்கப்புறம் அவங்க எழுந்து பேசுனது என்ன தெரியுமா? நாங்க உங்களை கேள்வி கேட்டா நாங்க தேச விரோதிகளா, பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிறோமா, இப்படிதான் எங்களுக்கு முத்திரை குத்துவீங்களா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க. அப்படி என்ன ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஏயா நம்ம ராணுவ வீரர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
நம்முடைய விமானப்படை மீது நம்பிக்கை இல்லையா? நம்முடைய விமானப்படை வீரர்கள் மீது நம்பிக்கை இல்லையா? நம்முடைய ஆயுதங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? நாம கொடுத்த பயிற்சி மீது நம்பிக்கை இல்லையா? நம்ம பாகிஸ்தானுக்கு பாட கட்டின விஷயம் என்பது ஊடகத்தில் வரலையா? நம்முடைய முப்படை வீரர்களும் வந்து அனுதினமும் பாகிஸ்தானுக்கு பாட கட்டின விஷயத்தை 10 நாள் முன்பாக சொன்னாங்களே, அவங்க சொன்னதை நீங்க காது கொடுத்து கேட்கவே இல்லையா? இப்ப நாங்க வர தனியா விளக்கம் அளிக்க வேண்டுமா? எதிர்கட்சிகளுக்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க. என்னைக்காவது ஒருத்தங்க, அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இதே பார்லிமெண்ட்லயோ இல்ல பொது தளத்திலயோ பாகிஸ்தானுடைய விமானங்களை எத்தனை சுட்டு வீழ்த்தினீங்க, எத்தனை பயங்கரவாத முகாம்களை அழித்தீர்கள், பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் எத்தனை அழிக்கப்பட்டது, பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் எத்தனை அழிக்கப்பட்டது, பாகிஸ்தானுடைய ஆயுத கிடங்குகள் எப்படி அழிக்கப்பட்டது, பாகிஸ்தானுடைய ஆளுமைகள்லாம் ஏன் ஓடி வந்தாங்க, ஏன் நம்ம காலில் விழுந்தாங்க, ஏன் சரணடைந்தார்கள், ஏன் 7 நாள போற நிறுத்த சொன்னாங்க? யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா? பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சேதாரம் என்று யாராவது சிந்திச்சீங்களா? ஏன் பாகிஸ்தான் அவ்வளவு விரைவாக போற முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நினைச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதா? இல்ல பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க, அப்படி உதவி பண்ணியும் பாகிஸ்தானை எப்படி முடிச்சிங்க கதையை அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? என்னைக்காவது பாகிஸ்தான் விமானத்தை நீங்க எத்தனை சுட்டு வீழ்த்திருக்கீங்க அப்படின்னு நம்முடைய விமானப்படை வீரர்களை பெருமைப்படுத்துகின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்களா? நம்ம நாட்டில் இழவு வீழாதா, அதை வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படி மட்டும்தானே கேட்குறீங்க நீங்க. அதை தாண்டி வேற ஏதாவது கேட்குறீங்களா? நீங்க நாட்டுப்பற்று கொண்டவங்க, நாங்களாம் நாட்டுப்பற்று இல்லாம நாட்டை பிரிவினைப்படுத்துறோமா, நாங்க மத ரீதியா வந்து செயல்படுகின்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங்கை பொறுத்த வரைக்கும் பரீட்சை எழுத போறோம், பரீட்சையில நாம சாதித்துமா இல்லையா, எந்த இலக்கை நோக்கி நாம பரீட்சை எழுதுகின்றோமோ அந்த இலக்கை எட்டணுமா இல்லையா? அப்போ இலக்கை எட்டி விட்டோம் என்கின்ற பொழுது நாம அந்த இலக்கை எட்டுகின்ற போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பென்சில் உடையும், பேனா தொலைப்போம், ஷார்ப்னர் உடையும். இந்த மாதிரி பரீட்சை எழுதுகின்ற போது சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கதான் செய்யும். ஆனா நீங்க அந்த சின்ன சின்ன நிகழ்வை வச்சுக்கிட்டு நம்ம ராணுவ வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா குறைத்து மதிப்பிடுவது, அவங்களை ஊக்கம் தரும் விதமாக பேசாம எதிர்மறையா பேசுவது, அது மட்டும் இல்ல அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ராணுவ வீரர்களை பாராட்டாம பாகிஸ்தான் கிட்ட அடி வாங்கி வந்துட்டாங்க, ராணுவ வீரர்கள் உயர்ந்துட்டாங்க, விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, இப்படியேவா பேசியிருப்பீங்க? பரீட்சைக்கு உங்க பையன் பரீட்சை எது போனானா தட்டி கொடுப்பீங்களா? இல்ல நீ எல்லாம் தேரவே மாட்டே அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களா? அதனால நீங்க நாட்டுப்பற்று கொண்டவர்கள் என்று சொல்லவே வேண்டாம். அது மட்டும் கிடையாதுங்க, மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பாகிஸ்தான் இடத்துல எதையும் தொலைக்கவே இல்லை. இரண்டாவது, பாகிஸ்தானுடன் போரிடுகின்ற பொழுது நாம் எதை இழந்தோம் எதை பெற்றோம் என்பதை பற்றி எல்லாம் வந்து ஆவணங்களாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம், வாங்கி படிச்சுக்கலாம். ஆனா பார்லிமெண்ட்ல பப்ளிக்கா சொல்ல முடியாது. ராணுவ ரகசியங்கள் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி பல மௌனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வலிமை சேர்த்திருக்கும். அப்படிதான் நாங்களும் சில விஷயங்களை மௌனமா இருக்கிறோம். நமக்கு சேதாரம் இல்லை. சேதாரம் இல்லாததுனால காஷ்மீர் மக்களுக்கு எதுவும் இழப்பீடு தர வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லையை எந்த அளவுக்கு காப்பாற்றி இருக்கும் என்பதை பற்றி எல்லைக்கு போய் பாருங்க, இல்ல காஷ்மீர் அரசாங்கத்தை கேளுங்க. அதனால சும்மா இந்தியா மீது பழி போடாதீங்க, இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பரப்பாதீங்க. இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு பாகிஸ்தானுடைய விமானங்கள் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது புள்ளி விவரம் சொல்லட்டுமா? அதை நீங்க காது கொடுத்து கேட்பீங்களா? கேட்டீங்களா உங்களுக்கு நிம்மதியா இருக்குமா அப்படின்னு ராஜ்நாத் சிங்கை பொறுத்த வரைக்கும் சும்மா பொழந்து கட்டினார். பாகிஸ்தானுடைய இழப்பை கேட்காதவங்க, பாகிஸ்தானுக்கு இவ்வளவா பண்ணிட்டீங்களா என்று ஆனந்தம் அடையாதவங்க, நம்ம நாட்டில் பாகிஸ்தானுக்காரன் என்ன பண்ணி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம நாட்டில் இழப்புகள் ஏற்பட்டிருந்தா ராகுல் காந்தி அங்கேயே போய் பார்த்தாரு. அங்க ராகுல் காந்தி கிட்ட அந்த மக்கள் சொல்ல மாட்டாங்களா? ஸோ அதனால மறைப்பதுக்கு ஒன்றுமில்லை, நாம் எதையும் இழக்கவில்லை அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொன்னார். அப்புறம் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் 25 முறையாக இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். ஏப்ரல் 7 ஜூன் மாதம் 17 வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடிக்கு கால் பண்ணியிருக்கின்றாரா? அமெரிக்காவிலிருந்து மோடிக்கு கால் வந்திருக்குதா? அந்த லிஸ்டை எடுத்து பாத்தீங்களா? டெலிகாம் நிறுவனத்திட்ட கேட்டு பாத்தீங்களா? ட்ரம்ப்பும் மோடியும் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி போர் நிறுத்தம் ஏற்படுகின்ற வரைக்கும் ட்ரம்ப் கிட்ட நம்ம மோடி அவர்கள் பேசவே இல்லை. அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் கிட்டையும் பேசல, ட்ரம்ப் மோடி கிட்டையும் பேசல. அதனால தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கு யாரு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆதரவு தெரிவித்தது. G7 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து,
இஸ்ரேலிலிருந்து பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக நின்றன. நம்முடைய வெளியுறவு கொள்கையானது எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக இருந்தது பாருங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சைனா முதற்கொண்டு பாகிஸ்தானுக்கு கண்டனத்தை தெரிவித்தது. இதுதான் மோடி அரசாங்கம் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் தொடர்பாக பேசவே இல்லை. பாகிஸ்தான் நம்ம இடத்துல கெஞ்சதன் காரணமாகத்தான் நம்ம போரை நிறுத்தணும் அப்படின்னு வந்து ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னாருங்க. நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் பார்லிமெண்ட்ல பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது பாகிஸ்தான் காஷ்மீர் என்பது நமக்கு சொந்தமானது. நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்லா ஒப்பந்தத்தின்படி அதை பெற்றிருக்க வேண்டும், விட்டு தொலைச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனையாக தான் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சியாச்சினை யார் விட்டு கொடுத்தது? எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனையோ தாக்குதல் தொடுத்தாங்க. அத்தனை தாக்குதலுக்கும் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பதிலடி கொடுக்கப்பட்டது. ப. சிதம்பரத்தை பற்றி கூட வந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் பேசினார். ஏன்னா பெகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாராம். அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருங்கன்னா, பாகிஸ்தானை காப்பாற்றும் விதமாக ப. சிதம்பரம் அவர்கள் பேசுகின்றார். பெகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்காரன் தான் செஞ்சான்றது ஊர் உலகத்துக்கே தெரியுது. ஏன்னா பயங்கரவாதிகள் வைத்திருந்த ஆயுதங்கள் அத்தனையும் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை. அதை நாம கைப்பற்றி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம எத்தனை முகாம்களை அழிச்சிருக்கும் தெரியுமா? 9 முகாம்கள். பாகிஸ்தானுடைய எல்லா ஏர்பேஸும் அவுட். அது மட்டும் இல்லாம 100 தீவிரவாதிகளை நாம கொண்டு இருக்கின்றோம். பாகிஸ்தான் மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனையும் நாம ஒழிச்சிருக்கோம். ப. சிதம்பரம் அன்கோவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு தான் பாசம். அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் சீனாவுடன் போட்ட ஒப்பந்தம் வரைக்கும் அம்பலப்படுத்தி விட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு கிடைத்த UN கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் பதவியை வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்த விஷயம் வரைக்கும் சொன்னாரு. அப்புறம் ஆபரேஷன் மகாதேவ் பற்றியும் நம்முடைய அமித்ஷா சொன்னாரு. ஆனா ஆபரேஷன் மகாதேவ் மூலமாக பெகல்காம் தாக்குதல் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை 3 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தினாரு. சின்னர் கார்ப் என்ற படையானது 24 மணி நேரமும் வந்து காஷ்மீர்ல உலாவிக் கொண்டு இருக்கிறது. டச்சிகாம் பகுதியில நேத்து போட்டு தள்ளிட்டோம், யாரும் தப்பிக்கவே முடியாது. அதனால் இது மோடி அரசாங்கம், இது காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை, யாருக்கும் அடிபணிந்து செயல்படாது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு எந்த வேலையும் பார்க்கவே இல்லை. அவர் சுய விளம்பரம் தேர்றாரு என்று ஆபரேஷன் சிந்தூர் ஆனது இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்குது. பாகிஸ்தான் முழுமையா திருந்தாத வரைக்கும் அதை விட போறதில்ல அப்படின்னு இன்னைக்கு அமித்ஷாவில் இருந்து நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் இருந்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வரைக்கும் உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. நிச்சயமாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்ள போறதில்ல. வழக்கம் போல அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு ப. சிதம்பரம் அவர்கள் எந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாருன்னு பாருங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டு கொடுத்து கொண்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் காங்கிரஸை மக்கள் நிராகரித்து விடுவார்கள். நம்ம அமித்ஷா சொன்னாரு, இன்னும் 80 வருஷம் ஆனாலும் சரி இப்படியே காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருந்ததுன்னா எதிர்கட்சி வரிசையில தான் இருக்கணும், ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம நாட்டு மீது என்னைக்கையா நம்பிக்கை வைக்க போறீங்க? 60 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்டு நம்ம நாட்டினுடைய பலம் என்னன்னு தெரியலன்னா எதுக்கு கேள்வி கேட்க வர்றீங்க? அப்போ பாகிஸ்தான்காரங்கிட்ட 60 ஆண்டு காலமாக அடிமையா தான் கந்தீங்களா? அதனால தான் எந்த ஒரு தாக்குதலாக இருந்தாலும் சரி தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகளை அந்த போட்டோக்களையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பி இவனெல்லாம் பிடிச்சு கொடுக்க கூடாதா, இவன் மீதுலாம் நடவடிக்கை எடுக்க கூடாதா என்று கெஞ்சிக்கிட்டு இருந்த கதைகள்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவருடைய தவறு, மன்மோகன் சிங் அவருடைய தவறு, அந்த தவறை மோடி அவர்கள் எப்படி சரி செய்தாரு, எல்லாவற்றையும் புட்டு வச்சாரு. கடைசியா சொல்றேன், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மீதும் நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் மீதும் விமானப்படை வீரர்கள் மீதும் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் மக்களாண்ட போய் ஒத்த ஓட்டு வாங்க முடியாதா சாமி? அதனால நீங்க திருந்தணும், இல்லைனா மக்களே உங்களுக்கு சவுமணி அடிப்பாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெள்ள தெளிவாக பேசிட்டாரு. இதெல்லாம் கேட்ட பிறகு நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் எழுந்தாங்க. அவங்க உங்களை நாங்கள் கேள்வி கேட்டா நாங்க தேச துரோகிகள் என்று நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு நாட்டுக்கு எதிராகவோ இல்லை சண்டேன்னு வருகின்ற பொழுதோ நாங்கள் நாட்டுடன் நிற்கிறோம், எங்களுக்கு தேசப்பற்று இருக்கிறது. ஆனால் அதற்காக பாஜகவுடைய சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கணுமா? பாஜகவை கேள்வியே கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்டால் எங்களை அந்நியப்படுத்துவீங்களா? எப்போ பார்த்தாலும் மதத்தை வைத்து வைத்து நாட்டையும் மக்களையும் எதற்காக பிரிவினைப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார், ஆபரேஷன் சிந்தூருக்கு நம்ம சுற்றி இருக்கின்ற நாடுகள் எந்த அளவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சது, அதோட உலக நாடுகள் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சது. ஸோ இப்படி ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்ற நாடுகள் தான் அதிகம், சிந்தூரை கண்டித்த நாடுகள் கம்மி, பெகல்காமை கண்டித்த நாடுகள் தான் அதிகம். வரவேற்றவை
கம்மி, அதனால நம்மளுக்கு நட்பு நாடுகளே இல்லை என்று சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னாரு சுப்பிரமணிய ஜெயசங்கர். ஆனா அக்கா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன் வந்து நட்பு நாடுகளே கிடையாது, ஆனா பாகிஸ்தானுக்கு கூட 2 நாடு நட்பு நாடு இருந்து அது ஆயுதம் அனுப்பி அதை வச்சு நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பேசினவங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றியும் பேசினாங்க. தமிழன் கங்கையும் வெல்வான் அப்படின்னு பேசினாங்க. அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் கீழடிக்கும் என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்லை, நம்ம அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன நடந்தது தெரியுமா? நேரு அவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கு தெரியுமா அப்படின்னு பேசுனதெல்லாம் பழைய கதை. எதுக்காக பேசிக்கிறீங்க? இப்போ என்ன நடந்தது அதை பற்றி ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டாங்க. பழைய கதையை பேச வேண்டாம் என்றால் அதிமுக மீது மட்டும் எதற்காக கடந்த காலங்களுடைய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? நீங்கள் பழைய கதையை பேசி பெருமை தேடலாம், ஆனால் உங்களுடைய சிறுமையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடாதா? ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை கடுமையாக தான் சாடினாங்க. வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்ததுக்கு நன்றி தெரிவித்தார்கள். நாடுன்னு வருகின்ற போது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து செய்வோம், ஆனால் அதுவே பாஜகவுடைய சித்தாந்தம் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதத்தின் பெயராலும் கடவுள் பெயராலும் மக்களை பிரிக்கின்ற செயலுக்கு நாங்கள் ஒருபோதும் உறுதுணையாக போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு கனிமொழி அக்கா பேசி முடிக்கிற வரைக்கும் தயாநிதி மாறன் அவர்கள் ஓ ஓ என்று சொல்லி கனிமொழி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கமளித்து கொண்டே இருந்தார். சரிங்க, கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி வரிசையில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அமித்ஷாவும் சரி, ராஜ்நாத் சிங் அவர்களாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணிய ஜெயசங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விளக்கம் அளித்த பிறகும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆபரேஷன் சிந்தூரில் நாம் தோத்துட்ட மாதிரியே பேசிட்டாங்கப்பா. நம்ம ராணுவ வீரர்கள் பின்வாங்கி வந்த மாதிரியே பேசுகிறாங்கப்பா. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் 25 முறை வந்து நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொன்னார். மோடி ஏன் வாய் திறந்து பேசலை அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்களும் சொன்னாங்க. மொத்தத்தில் அவங்க ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் படி தான் எதிர்கட்சிகள் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கல யதார்த்தம் என்ன என்பதை பற்றி 3 அமைச்சர்கள் முக்கியமாக விளக்கம் அளித்தார்கள். நம்ம மோடி அவர்களும் இன்றைக்கு வந்து பேச போகிறாரு, நாளைக்கே பேச போகிறாரு. அவர் இன்னும் பாகிஸ்தானை பாடைகளை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கும் என்ற விஷயத்தை பப்ளிக் பண்ண போகிறாரு. அப்போ தான் எதிர்கட்சிகள் இன்னும் எரிய போகுது, இன்னும் வந்து கதற போகிறாங்க. பாகிஸ்தானுக்கு அடி விழுந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் அத்தனை பேர் வருத்தப்படுவார்கள் என்பது போல, அடாடா பாகிஸ்தானை பாஜக காரங்க பதம் பார்த்துட்டாங்களே, ஸோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினா தான் சிறுபான்மையர் வாக்கு வாங்க முடியும் என்பதற்காக தேவையில்லாத பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டு இருந்து அவனும் அழிந்து நம்ம நாட்டையும் அழிக்கக்கூடிய தீவிரவாதத்தின் வேற ஆதரிக்கிற மாதிரியே பேசுகிறாங்கப்பா எதிர்கட்சிகள். நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நல்லவனா பாகிஸ்தானுக்காரன்? கடந்த கால வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பார்த்து எதிர்கட்சிகள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். பாகிஸ்தான்காரனை ஆதரிப்பதற்கும் சிறுபான்மையருடைய குரலாக ஒழிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்கட்சிகளுக்கு அது தெரியவே இல்லை. பாகிஸ்தானை தூள் தூள் ஆகிட்டோம், இனி பாகிஸ்தான் எழுந்து வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அமித்ஷா சொன்ன பிறகு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய முகத்தில் ஈயாடவே இல்லை. பாகிஸ்தான் இடத்துல சண்டை போட்டதை பற்றி பேசுவதெல்லாம் விட்டு நம்ம பாகிஸ்தான் இடத்துல ஆரோக்கியமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்டுக்கு இடையில் உறவை மேம்படுத்த வேண்டும் என்று மெஹபூபா முஃப்தி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதே குரலை தான் வந்து கனிமொழி அவர்களும் கொஞ்சம் மாற்றி பேசியிருக்கின்றார்கள். எவ்வளவோ பெரிய வீரன் என்று சொல்கிறீங்க, ஆனால் எத்தனையோ நாட்டுகள்லாம் போகிறீங்க. நம்ம மோடி அவர்களே, நீங்கள் விஸ்வகுருன்றீங்க, ஆனால் குரு என்றால் பிறருக்கு பாடம் எடுக்க வேண்டும். ஆனால் 11 ஆண்டு காலத்தில் நீங்கள் உலக அளவில் சுற்றுப்பயணம் போனாலும் என்ன பாடத்தை கற்றிருக்கின்றீர்கள்? அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக முக்கியமான விவாதம் நடக்குது. இன்றைக்கி கூட பார்லிமெண்ட்லேயே இல்லை. அப்போ பார்லிமெண்ட் அவர் மதிக்கிறாரா இல்லையா? அதனால் விஸ்வகுரு என்றால் என்ன தெரியுமா? 2 நாட்டுக்கு இடையில் சண்டை இல்லாமல் நாட்டை வளர்ச்சி அடைய செய்வது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பணியாக இருக்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானுடன் சண்டை போகிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மோடி இருக்கிறாரு. உண்மையான வீரன் என்றால் அடுத்த நாட்டிடம் சண்டை போடாமல் நம்ம நாட்டை வளர்க்கணும். நம்ம நாட்டை பேரை கேட்டாவே வந்து எதிரி கலங்கணும். அந்த அளவுக்கு நட்பும் இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம நாட்டு மீது பயமும் இருக்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானை மோடி அவர்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்காக? சண்டையே போடாமல் சமாதானத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் பேசிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அதோட ராஜேந்திர சோழனுடைய பெருமையும் கீழடி பற்றியும் பேசிட்டு அப்படியே வந்து தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டாங்க. எதையோ சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தமாக பேசிட்டு மோடி அவர்களை வழக்கம் போல் வசைப்பாடிட்டு நாங்கள் எப்போதும் பாஜகவுக்கு எதிராக தான் இருப்போம் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு உக்காந்துட்டாங்க. சரி நண்பர்களே, இன்னும் நிறைய விஷயம் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி நடந்துச்சு. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.